இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்ன வீடியோனா, நம்ம காலையில அன்றாட வேலை முதல் வேலையா பார்க்குறது என்னன்னா, பேஸ்ட்டுங்க. அதாவது பேஸ்ட் யூஸ் பண்றதால பெரிய நோய் ஒண்ணு வருதுங்க. என்ன நோய்னா, புற்றுநோய், கேன்சர் இந்த மாரி நோயெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு 50 1950, 40 காலத்துல போவோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் வந்து வேப்பில பிச்சி இந்த மாரி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க அம்மா காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் எங்க அம்மாலாம் வந்து பேஸ்ட்லாம் வளர்க்குனதே கிடையாது. இப்ப தான் பேஸ்ட்லாம் வளர்க்குறாங்க. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த சாம்பா பொடி இருக்கு பார்த்தீங்களா? ராட்டி சாணி. அந்த ராட்டு சாணிய எரிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பா பொடி ஒண்ணு இருக்கும். அத தான் பல்ல வச்சு தேய்ச்சிருக்காங்க. அந்த மாரிலாம் அந்த 1950ல வந்து இது மாரி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த காலத்துல தான் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் கீஸ்ட் இந்த மாரிலாம் ஆயிருக்கு. அந்த காலத்துல வந்து முக்காவாசி பேஸ்ட்டே கிடையாது. ம் இந்த மாரி தான் வந்து பல்பொடி இது மாரி தான் செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த காலத்துக்கு வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனா வந்து பேஸ்ட் வந்து இப்ப நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால பல பிரச்சனை வருது பேஸ்ட்டால. பேஸ்ட்ட வந்து தவிர்த்துக்கணும். ம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாரி வேப்பில குச்சி, நம்ம பாட்டன் பூட்டன் இப்ப 1950ல வந்து நமக்கு சொல்லிக் குடுத்ததே நம்ம வந்து அன்றாட வேலை செஞ்சோம்னு சொன்னா, நம்ம உடம்புக்கு எந்த மாரி நோய் வராது. பேஸ்ட் யூஸ் பண்றதால இந்த நோயிலருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். அதனால பேஸ்ட் யூஸ் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு வேப்பில இந்த மாரி பல்ல தேய்ச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வீடியோ புடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.